நீங்க கங்கராஜ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, திவ்யாக்கு. இந்த ஆட் ஜெயிக்கணும் நம்பினதும் அவதான். அது மட்டும் இல்ல, என்னை மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணு, மகா நடிச்சா சரியா வரும்னு கன்வின்ஸ் பண்ணதும் அவதான். அப்படியா? சோ இந்த பாராட்டெல்லாம் போக வேண்டியது திவ்யாவுக்கு தான். அவங்களுக்கு பண்ணுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ சார். என்ன சித்தி இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்னப்போ அவ்வளோ அப்போஸ் பண்ணீங்க. லாஸ் வந்தா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நானும் அக்செப்ட் பண்ணேன். அப்ப உங்களுக்கு என் மேல கோபம் கூட வந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எடுத்த டிசிஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்னு. இப்ப நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் தெரியுமா? திரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆமா அத்த, இப்ப நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் வேல்யூ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஆட் தான். நம்ம ஷேரோட வேல்யூ ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நிஜமா சொல்றேன் அத்த, மும்பை மாடல்ஸ் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த ஆட் ஹிட் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இதை பார்த்தவங்க எல்லாருமே மகாவா அவங்கள ஒருத்தியா பார்க்கறாங்க. That's the key for our success. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? இல்லங்க, அது காலையில இருந்தே பாக்குறேன். நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியாவே பேசிட்டு இருக்க? என்னாச்சு? அது வந்துங்க, அது சரி, டைம் ஆச்சு, போலாமா? எங்கங்க சொல்றேன் வா. எங்க, ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நான் சொல்றது உன் காதலே விழலையா? டைம் ஆச்சு வான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற எங்கேயோ போகணும்னு சொல்ற. வா. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஆனா இவர் இப்ப எங்கேயோ கூட்டிட்டு போறாரே, இப்ப என்ன பண்றது? மகா, வான்னு சொன்னேன். வரேங்க. ஹாஸ்பிட்டல்ல குட்டிக்கு பணம் கட்டினாங்களா என்னன்னு தெரியல. அங்க போய் பார்க்கலான்னு நினைச்சா இவர் வேற இவ்ளோ கோவமா இருக்காரு. நான் சொல்ற இடத்துக்கு வந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? சீக்கிரம். இவரு கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டியதுதான். என்னங்க? என்ன? இல்ல, ஒரு முக்கியமான எத்தனை தடவை இதே கேட்பீங்க? நான் ஒரு தடவை சொன்னா அதுதான் ஃபைனல். திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை? போன வைங்க. ஒரு தடவை சொன்னா புரியாத அவனுங்களுக்குலாம். ஆமா, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்திய, என்ன? ஒன்னும் இல்லைங்க. கடவுளே, ரொம்ப கோவமா இருக்காரே. இப்ப இவர்கிட்ட என்ன காரணத்தை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறது? இவர் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு?
என்ன மகா அப்படியே இருக்க? காருக்குள்ள ஏறு, காரை விட்டு இறங்கு அப்படின்னு தனித்தனியா சொல்லணுமா? இறங்கி வா. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒன்னும் புரியலையே. வாங்க மாப்பிள, வா லட்சுமி. என்ன லட்சுமி நின்னுட்டே இருக்க? மாப்பிள போறாரு, போ. உன்கிட்ட பணம் கேட்ட ஒரு வார்த்தைக்காக நீ உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அவரை நைட்டோட நைட்டா பணம் கட்ட அனுப்பியிருக்க. அவரும் நேரம் காலம் பார்க்காம அர்த்த ராத்திரியில வந்து பணத்தை கட்டிட்டு போனாரு. ரொம்ப நன்றி லக்ஷ்மி, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஏன் என்னங்க நீங்க? மாப்பிள்ள பணம் கட்டின உடனே உனக்கு ஃபோன் பண்ணுன்னு அண்ணி சொன்னாங்க. ஆனா மகா டயர்டா தூங்கிட்டு இருக்கா, நாளைக்கு நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மி, நான் தான் குட்டிய பெத்தவ, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால இங்க அழுதுட்டு நிக்கதான் முடிஞ்சது. ஆனா என் பிள்ளைய நிஜமா காப்பாத்தினது நீதான் லக்ஷ்மி. நீ பெத்தவளை விட ஒரு படி ஒசந்துட்ட லக்ஷ்மி. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட முன்னாடி நடந்துகிட்டதெல்லாம் ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ, என்ன அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ மட்டும் இந்த உதவியை செய்யலன்னா நான் என் பிள்ளைய எப்படி காப்பாத்திருப்பேன்?